நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா ஃபன்னாக நிறைய டைலாக்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்டாக எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபிட்டாக இருக்குண்ணா, கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாட்டு ஆக்சுவலி சொல்லணும்னா. அவங்க நல்லா எமோஷன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை கொடுத்துருக்காங்கண்ணா. அங்கே அந்த சீனுக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல அவங்க கரெக்டாக. பிடிச்ச சீன்ஸ்னால் அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்றது, கடைசியில் அவங்க ஒன்று சேர்றது நல்லா இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் இருந்தது. தேங்க்ஸ். படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, அப்புறம் செம்ம காமெடியாக இருந்துச்சு, போர் அடிக்கல, ஜாலியாக இருந்துச்சு. சாங் கூட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்மையாக இருந்துச்சு, செம்ம கனெக்ட் ஆச்சு. மெசேஜ் வந்து லவ் வந்து எவ்வளோ ஃபைட் ஆனாலும் அது எண்ட் ஆகாது, நான் எப்போவுமே வந்து ஃபார் எவராக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவலாக இருந்தது. அப்பப்போ சண்டை போட்டுட்டு சேரும்போது ஃபன்னாக இருந்தது. அந்த சீன் பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டில் இமோஷனல் ஆக்கிட்டாங்க லைட்டாக. அவர் நடுவில் வந்து செம்மையாக காமெடி போட்டு போனார். அவங்க சீன்லாம் நல்லா இருந்தது எல்லாமே. சாங் வந்து அந்த பொட்டல மிட்டாய் சாங்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் நல்லா இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கு.